ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறேன். ஏன் பவன் சரா வந்து பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க, அதை பற்றின என்னோட அப்சர்வேஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். அப்படியே தெலுங்கு டைட்டன் தோத்துட்டாங்க மும்பை, அதை பற்றி லைட்டாக அப்படியே பார்த்துட்டு போய்டுவோம் ரிசல்ட்டையும். அண்ட் என்ன காரணமாக இருக்க முடியும் பவன் சராவை உட்கார வச்சதுக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அகைன் தமிழ் தலைவாஸோட மேட்ச் இருக்குது நீங்கள் பெங்களூர் புல்ஸ். அண்ட் ஸ்டார்டிங் 7 பார்க்கணும், என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் பாலர் ஸ்பீச், அங்கே போய் கூட பார்க்கலாம். ஸ்டார்டிங் 7 இங்கேயே எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேண்டான்னு. ரைட், இப்போ பவன் ஷெராவத் அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் என்னாச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்லாம் விறுவிறுப்பாக தான் போச்சு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் 7-7 நியூ மும்பா இந்த தெலுங்கு டைட்டன்ஸ். பவன் ஷெராவத் வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு பக்கத்தில் உள்ள சொல்லிட்டு இருந்தார், யூனிஃபார்மில் தான் வந்துட்டு இருந்தார். நான் கூட சப்ஸ்டியூட்டில் இருப்பார் பார்த்தா சப்ஸ்டியூட்லேயும் இல்லை, அவர் ஃபுல் 14 பேர்லேயும் இல்லை, அவர் வெளில தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நல்லா தான் 7-7 பவன் ஷெராவத் இருக்கும்போது கூட இப்படி இருக்காது ஸ்கோர் பண்ணாங்க. பிரேக் அப்போ 24 அவங்க மும்பா 17, 7 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. மேட்ச் முடியும் போது வழக்கம் போல் 18 பாயிண்ட் டிஃப்ரெண்ட், 52-34 தோத்துட்டாங்க. மெயின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்வேஸ் பன்ஸ்வாலை கேப்டனாக போட்டாங்க. சப்ஸ்டிடியூட்டில் வேறு இருந்தார், அவர் எடுத்தோன்னே வரல, அவரை கேப்டனாக போட்டாங்க. 0 பாயிண்ட் தான் அவர். சந்தீப் தூல் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸில். அப்புறம் ஹமீத் நாடார் அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார், அவர் ஆல்ரவுண்டர். ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ரோபின் சௌத்ரி அவர் 7 பாயிண்ட்டு, ரஜினிஷ் ஒரு 8 பாயிண்ட்டு, பிரஃபுல் ஜவேர் அவர் 7 பாயிண்ட். இதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குமான் சிங் 10 எடுத்துட்டார், சூப்பர் 10. அவர் எப்போதுமே அவர் வேலையை கரெக்டாக செஞ்சுருவார். சுரேந்தர் சிங் கேப்டன், அவருக்கு 1 பாயிண்ட் தான். விஸ்வநாத்துக்கு பாயிண்ட் கிடைக்கல நேற்று. அப்புறம் ஆமீர் முகமது ஜாஃபர் தனிஷ் கண்டினியூஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்கார், 8 பாயிண்ட்டு. ரிங்கு டிஃபெண்டர் 8 பாயிண்ட்டு, சோம்பீர் டிஃபெண்டர் ஆல்சோ 8 பாயிண்ட்டு. அண்ட் ஜெய் பகவான் சப்ஸ்டியூட்டர் வந்த ரைட், அவர் ஒரு 7 பாயிண்ட் எடுத்தார். இது அவங்கள இது டாமினேஷன் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டு யூ மும்பாவும், ரைடு பாயிண்ட் சொல்கிறேன் 23 தெலுங்கு டைட்டன்ஸ். அதில் மச் டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்கே டிஃப்ரென்ஸ், ஆல் அவுட் 6 பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது. 3 வாட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அவங்கள தெலுங்கு டைட்டன்ஸை. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆளுக்கு 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் 19, இவங்க 9. 19 மும்பா, 9 ஃபார் தெலுங்கு டைட்டன். ரைட், விஷயத்துக்கு ஒரு பவன் ஷெராவத் ஏன் விளையாடல எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். ஆனால் கிரவுண்டில் மேட்ச் ஹோட்டலில் இல்லாமல் கிரவுண்டுக்கு வந்துட்டார், அப்போனா ஒன்றும் பிரச்சனை அவ்வளோ இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எப்போ பார்த்தாலும் அவங்க கோச் சொல்லுவார் ஹையஸ்ட் பெய்டு, ப்ரெஷர் இருக்குது அவர் மேலே, அப்பப்போ சொல்லி காட்டுவார். நீங்கள் நிறைய நேரம் என்ன கேட்டீங்க சார், பவன் ஷெராவத் வந்து சோதனை பாருங்க சார், தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காருன்னு. ஸோ அது காரணமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனதுனால, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இல்லை ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா, இல்லை பிரேக் இருக்கட்டும் ஒரு 2 மேட்ச். ஏன்னா லைனாக ஒரு 7 மேட்ச் விளையாடிருக்காரா, 76 பாயிண்ட் வேறு. அது பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனையே இல்லை. ஆவரேஜ் 10.8 சூப்பர் 10 எல்லா மேட்ச்லேயும். ஹையஸ்ட் சூப்பர் 10 இவர் தான் 6 வாட்டி எடுத்திருக்காரு இந்த சீசனில். அப்புறம் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் 5, மணிந்தர் சிங் 4, சோனு 4லாம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ஸ்லைட் நிகழா இல்லை எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவதா, உள்ளுக்குள்ள ஏதாவது பூச்சலா, அது மாதிரி நிறைய கேள்வி எடுத்தோடனே காமெண்டேட்டரே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் என்ன நினைக்கிறேன், ஏன் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க இவரை பவன் ஷெராவத், 2 பேர் பேசினாங்க. மேபி ஸ்மால் நிகழ், ஹோப் இட் இஸ் நாட் சம்திங் எல்ஸ். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. வேறு எதுவும் இருக்குன்னா சில பேருக்கு என்ன, இப்போ பர்தீப் நர்வால்லாம் எப்படி வெளில உட்கார வச்சிருக்காங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும்போது வேறு மாதிரி பேசுவார் அவங்க கோச். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் அவர் வெளில தான் உட்காந்துருந்தார். இஸ் அ குட் பிளேயர், உங்களுக்கு தெரியும். ஹையஸ்ட் ரைடு பாயிண்ட் எடுத்தவர் அவர் தான், பிகேல. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஏதோ திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்குது இந்த சீசன். தமிழ் தலைவர் டோட்டல் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் நல்லா அவருக்கு இன்ஜுரி ஆகி போயிட்டார். டவுட்ஃபுல் தான் எத்தனை மேட்சஸ் விளையாட தெரியல. பவன் ஷெராவத் இது பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அண்ட் பர்தீப் நர்வாலை 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்து வெளில கூப்பிட்டுக்கிறாங்க, நம்ம நரேந்தர் அஜிங்க பவரை கூப்பிட்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் டாப் கிளாஸ் க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லாரும் ஏதோ ஒன்று பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. போப்போ பார்ப்போம். அண்ட் இன்ஜுரி ஆர் எனிதிங் எல்ஸ் இதுதான் டவுட். எனக்கு என்னமோ ரெஸ்ட் இருக்கட்டும்பா கொஞ்சம் அப்படின்னு. ஏன்னா 7 மேட்ச் லைனாக விளையாடுறாங்க, இன்னும் ஒரு 14 மேட்ச் இருக்குது. லாஸ்ட்டில் வேறு இருக்காங்க. குவாலிஃபை ஆகிறது இம்பாசிபிள். பட் ஒன்று ரெஸ்பெக்டபுளாக ஒரு ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா பவன் ஷெராவத்துக்குன்னு. ஆஸ் அ பிளேயராக ஈ சக்சீடட். ஆஸ் அ கேப்டனாக என்ன பண்ண முடியும், டீம் சரியில்லைன்னு என்ன பண்ண. ஆப்ஷன் முடிஞ்சோன்னே சொன்னேன், ஒருத்தரை நம்பிலாம் முடியாது. 2 பேரும் அவர் சொன்ன பர்வேஸ் பன்ஸ்வால் அவர் டோட்டல் ஃப்ளாப். இவ்வளோக்கு அவர் ஒன்றி தான் ரீட்டைன் பண்ணாங்க பெரிய பிளேயரை. அவர் டிஃபெண்டர் கேப்டன் ஒன்றுமே பண்ண மாதிரியே தெரியலையா, நிறைய மேட்ச் விளையாடவும் இல்லை அவர். நேற்று அவர் தான் கேப்டனு. ஜென்ரலாக சொல்கிறேன், போன சீசன் நல்லா விளையாண்டார் பர்வேஸ் பன்ஸ்வால் வந்து ரீட்டைன் பண்ணாங்க. அப்போ மற்ற பிளேயர்ஸ் தான் பண்ண முடியாது. 7 இவர் தான் வரணும் பவன் ஷெராவத், 7 பேர் கூட்டின்னு வரணும் பவன் ஷெராவத் மாதிரியே. முதலே சொன்னேன் இது வேலைக்கு ஆகாது. பட் இவ்வளோ மோசமாக பின்னாடி 12th இருப்பாங்கன்னு நான் தெரியல. இப்போ எல்லா பள்ளியத்தையும் பவன் மேலே போட்டுருவாங்க, அதுதான் பிரச்சனை. பவனால் ஒன்றும் பண்ண முடியல. இட்ஸ் அ டீம் கேம். டிஃபெண்டர் என்ன பண்ணுறாங்க, மற்ற ரைடர் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாங்கன்னா நீங்கள் வெளில கண்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நிகழ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கேமில் இன்வால்வ்டாக இருந்தார், கையெல்லாம் காமிச்சு பேசியிருந்தார் கூட இருந்த மற்ற பெஞ்சு பிளேயர்கிட்டலாம். அப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமேன்னு. ரைட், பார்ப்போம் போக என்னாவது. அண்ட் 3 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க நேற்று தெலுங்கு டைட்டன். திடீர்னு டிஜாயின்டாகவும் டிஜெக்டடாகவும் ஆகிட்டாங்க செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம்.
என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. 7 மேட்ச் லைனாக விளையாண்டதுனால மேபி ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் பவன் ஷராவத்துக்கு. பார்ப்பேன் என்ன ஒன்று. இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸ்டாட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இதே சேனலில் பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க. தமிழ் தலைவாஸ் வச்சு பெங்களூர் போல்ஸ். கிரிக்கெட்டும் பேசியிருக்கேன். டிஎன்பிஎல், ஷாருக் கான், சாய் சுதர்ஷன் டீம், லைக்கா, கோவை கிங்ஸ், திருச்சி எல்லாம். அண்ட் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பொறுமை 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.